ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். நாட்டுக்கோழி குழம்பு ரெசிபி தான் பார்க்க போறோங்க. இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம மசாலா அரைச்சு சேர்த்துருக்கோம். செம்ம டேஸ்டியா இருக்குங்க. இது சாதத்தோடையும் சாப்பிடலாம். இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி, இடியாப்பம், ஆப்பம்னு எதோடையும் சாப்பிடலாம். அவ்வளோ சூப்பரா இருக்கும். வாங்க இப்ப எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். மசாலா முதல்ல ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார்ல 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் சீரகம், ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க. ஒரு 10, 15 பூண்டு பல் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு முதல்ல கொஞ்சம் கொரகொரப்பா அரைச்சி எடுத்துக்கோங்க. பூண்டு நிறைய சேர்த்துக்கோங்க. டேஸ்ட் நல்லா இருக்கும். கொரகொரப்பா அரைச்சி எடுத்துட்டு இப்ப இது கூடவே 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து ஃபைனா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்ப இது ஒரு ஓரமா இருக்கட்டும். இப்ப அடுப்புல ஒரு சட்டி வச்சு நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நாட்டுக்கோழி செய்யும்போது நல்லெண்ணெய் பயன்படுத்திக்கோங்க. அப்பதான் உடம்புக்கு ரொம்ப நல்லது. டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். இது கூட ஹோல் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். கொஞ்சமா கல்பாசி, ஒரு காஞ்ச மிளகாய், ஒரு ஏலக்காய், ஒரு சின்ன துண்டு பட்டை, கொஞ்சம் ஒரு பிரிஞ்சி இலை, ஜாதி பத்திரி, 4 கிராம்பு சேர்த்துக்கோங்க. ஸ்டார் அனைஸ் சின்னதொன்னு சேர்த்துட்டு இது நல்லா பொரியட்டும். இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போறது அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கினதும் இது கூடவே ஒரு 20 சின்ன வெங்காயம் உரிச்சு சேர்த்துக்கிறேன். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. மாதிரி நாட்டுக்கோழி செய்யும்போது நல்லெண்ணெய், சின்ன வெங்காயம் இதெல்லாம் பயன்படுத்தும் போது சுவையும் சூப்பராகவே இருக்குங்க. உடம்புக்கும் ரொம்பவே நல்லது. இது மாதிரி நம்ம செய்யும்போது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடலாம். உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. நீங்க சின்ன வெங்காயம் பதில் பெரிய வெங்காயம் யூஸ் பண்றீங்கன்னா, ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்ப அந்த எண்ணெயிலேயே வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ ஒரு சின்ன சைஸ் தக்காளிய நான் 1 சேர்த்துக்கிறேன் பொடியா அரிஞ்சு. நாட்டுக்கோழிய பொறுத்தவரைக்கும் தக்காளி நெறைய சேர்த்துறாதீங்க. நான் இன்னைக்கு சட்டியில தான் செஞ்சு காமிக்கிறேன். நீங்க குக்கர்ல சேர்த்து விசில் கூட வச்சு செஞ்சுக்கலாம். நான் ஆனா விசில் வைக்காம தான் செய்ய போறேன். நான் இன்னைக்கு 1/4 கிலோ அளவுக்கு நாட்டுக்கோழி எடுத்திருக்கேங்க. இது கடையிலேயே அவங்க தீச்சு தரும்போதே மஞ்சள் தூள் தேய்ச்சு தான் தருவாங்க. இருந்தாலும் நம்ம வீட்ல வாஷ் பண்ணும்போது கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்ப இதையும் சேர்த்து நல்லா வதக்கி குடுத்துருங்க. நீங்க நான் வந்து 1/4 கிலோ செஞ்சிருக்கேன். நீங்க கூடுதலா செய்யும்போது பொருட்களோட அளவுகள கட்டாயமா கூட்டி சேர்த்துக்கோங்க. மசாலா அளவு, வெங்காயம், தக்காளி எல்லாமே கொஞ்சம் கூடுதலா சேர்த்துக்கலாம். இப்ப இது கூடவே 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துட்டு அரைச்சு வச்சிருக்க மசாலாவையும் இதோட கலந்துக்கோங்க. கலந்து குடுத்துட்டு இப்ப இந்த தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம வதங்கும்போதே அது ஒரு பாதி அளவுக்கு நல்லா குக் ஆகியிருக்கும். இப்ப கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் மிக்ஸிய வாஷ் பண்ணிட்டு அந்த தண்ணிய தான் ஊத்திருக்கேன் அலசிட்டு. தண்ணி நெறைய சேர்த்துறாதீங்க. இப்ப இது நல்லா கலந்து குடுத்துட்டு ஒரு மூடி போட்டு வச்சுருங்க. ஒரு 20 நிமிஷம் லோ ஃப்ளேம்லயே வச்சு நல்லா குக் பண்ணிக்கலாம். நீங்க விசில் போடுறதா இருந்தா ஒரு 3 விசில் போட்டு எடுத்துக்கோங்க. ஸ்டீம் அடங்குனா தான் எடுத்து பாருங்க. கரெக்ட்டா இருக்கும். இப்ப இதுக்கு தேங்காய் தேவைப்படுதுங்க. அதுக்கு நான் ஒரு 3 துண்டு தேங்காய பொடியா அரிஞ்சு எடுத்துக்கிறேன். ஒரு 10 முந்திரி சேர்த்துக்கிறேங்க. இத ஃபைன் பேஸ்ட்டா அரைச்சு எடுத்துக்கலாம். இத மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு, இந்த அளவுக்கு பேஸ்ட்டா இருக்கணுங்க. இப்ப 20 நிமிஷம் ஆகியிருக்கு. நாட்டுக்கோழி நல்லா வெந்து வந்திருக்கு. நம்ம ஊத்துன எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வெளிய வந்திருக்கு பாருங்க. இந்த ஸ்டேஜ்ல இது வெந்திருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். வேகலைன்னா இன்னும் ஒரு 5 நிமிஷம் சிம்லயே வச்சு குக் பண்ணிக்கோங்க. மாதிரி கறி வேக வைக்கும்போது, தம் போடும்போதெல்லாம் நம்ம அடிகனமான பாத்திரம் பயன்படுத்தும்போது தான் அந்த சூடுலயே இது நல்லா வெந்து கிடைக்கும். செக் பண்ணும்போது கேர்ஃபுல்லா செக் பண்ணிக்கோங்க. ரொம்ப சூடா இருக்கும்.
சூப்பரா வெந்து வந்துருச்சு பாருங்க. நம்ம குக்கர் விசில் போடல. தயிர் எதுவும் சேர்க்கவே இல்ல. இப்ப இது தேங்காய் சேர்க்கறதுக்கு முன்னாடியே கூட அப்படியே நம்ம சர்வ் பண்ணலாம். நல்லா தான் இருக்கும். தேங்காய் ஊத்துனாலும் அது ஒரு டேஸ்ட்டா இருக்கும். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணும்னா, இந்த ஸ்டேஜ்ல ஒரு 1/4 கப் போல தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு கொதி வந்ததும் ஆஃப் பண்ணிடுங்க. தேங்காய் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேண்டாம். நான் இப்ப கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன். கொஞ்சமா கொத்தமல்லி இலைய தூவிருங்க. இப்ப வரப்போறதெல்லாம் மழை காலம் தாங்க. சளி தொந்தரவு அதிகமாவே இருக்கும். நம்ம இது மாதிரி நாட்டுக்கோழி, நல்லெண்ணெய், சின்ன வெங்காயம்லாம் சேர்த்து வாரத்துக்கு 2 நாள் சாப்பிட்டோம்னா, உடம்பு வலி, கை, கால் வலி, தலைவலி இதெல்லாமே பறந்து ஓடிடுங்க. எல்லாத்துக்கும் மாத்திரைய தேடி போக வேண்டாம். நம்ம சமையல் அறையிலேயே நெறைய மருந்து இருக்குங்க. அத முறையா நம்ம யூஸ் பண்ணாலே போதும். அவ்வளோதாங்க சுவையான அரைச்சு விட்ட நாட்டுக்கோழி குழம்பு ரெடி பண்ணிட்டோம். கேஸ் ஆஃப் பண்ணியும் அது இன்னும் கொதிச்சுக்கிட்டே இருக்கு பாருங்க. பாத்திரத்தோட சூடுக்காக கொதிச்சுக்கிட்டு இருக்கு. நீங்களும் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னும் நீங்க குக் வித் சுஜினி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மினிமம் குவான்டிட்டில செய்யும்போது, மேக்ஸிமம் லவ்வோட செய்யும்போது சமையல் சுவையாவே இருக்கும். நாளைக்கு இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். பாய்.